ஹலோ வியூவர்ஸ், டுடே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சேலம் எர்க்காரடிவாரம் லொக்கேஷனில் ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் வில்லா விற்பனைக்கு வந்திருக்கு. அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். இதோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1050 ஸ்கொயர் ஃபீட்டும், பில்டிங் ஏரியா 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இதோட மெயின் டோர் அமைஞ்சிருக்கு. வீட்டோட எலிவேஷன்லேருந்து உள்ள இன்டீரியர்ஸ் வரைக்கும் எல்லாமே லக்ஸரியாக பண்ணியிருக்காங்க. இது போன்ற நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனல் அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கார் பார்க்கிங் போர்ட்டிகோ ஏரியா பார்த்துட்டு இருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு இருக்கிற லொக்கேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா, சுற்றிலும் நிறைய வீடுகள் இருக்கிற பகுதி. சேலம் எர்க்காரடிவாரம் கொண்டப்பநாயக்கம்பட்டி ஊராட்சியில் இது எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்கு. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டீ கூட்டில் கொடுத்துருக்காங்க. ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 18x15 அப்படிங்கிற அளவில் இருக்குது. அடுத்து ஃபால் சீலிங் ஒர்க், கபோர்ட் ஒர்க்ஸோட பூஜா ரூம் தனியாக வந்துடுது. டிவி, வால் யூனிட், கேபினெட், ஃபேன், லைட்டு, டோட்டலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸாக கொடுத்துட்றாங்க. அடுத்ததாக இது டைனிங் ஏரியா. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8x8. இதுலேயும் கொஞ்சம் கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் வந்துடுது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது கிச்சன் பார்க்க போகிறோம். கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x8 அப்படிங்கிற அளவில் இருக்குது. இது ஃபுல்லி மாடுலர் கிச்சனாக கொடுத்துட்றாங்க. கிச்சன் ஃபுல்லாகவே ஒரு குவாலிட்டியான கபோர்ட் ஒர்க் வந்துடும். இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டியூப்ளெக்ஸ் வில்லா. வீட்டுக்கு உள்ளாரையே ஸ்டேர் கேஸ் வந்துடும். பார்த்தீங்கன்னா ஹாலோட லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி ஸ்டேர் கேஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூமை பார்த்துட்டு இருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11x10 அப்படிங்கிற அளவில் இருக்குது. இதுலேயும் வித் ஃபால் சீலிங், கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்துருக்கு. அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குது. பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6x4 அப்படிங்கிற அளவில் இருக்குது. பாத்ரூமில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்ல லக்ஸுரியான டைல்ஸு, குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் போட்டு எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் போட்டிருக்காங்க. சானிடரி வேர்ஸ் எல்லாமே. அடுத்ததாக இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டுருக்கோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க படிக்கட் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயுமே ஒரு ஹால் இருக்குது. இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11x11ங்கிற அளவில் இருக்குது. எல்லாம் காற்றோட்டமான ஜன்னல் கொடுத்து ஃபர்னிஷிங் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கோட ப்ரொவைட் பண்ணுறாங்க. 11x11 இந்த ஹாலோட சைஸு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16. அதே சேம் ஃபால் சீலிங் ஒர்க்கு, ரோடு ஃபேஸிங்கில் ஒரு ஜன்னல் வந்துடுது. கபோர்ட் ஒர்க்ஸோட கொடுத்துட்றாங்க. இதோட அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 6x4ங்கிற அளவில் இருக்குது. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்குறது ஒரு செகண்டரி பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அதை பார்த்துட்டு இருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x11ங்கிற அளவில் இருக்குது. இதோட அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் சேம் 6x4. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ரோடு ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு பால்கனி இருக்குது. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பால்கனிலையும் பார்த்தீங்கன்னா வால்ஸில் எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஹவுஸோட பில்டர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 90 lakhs கோட் பண்ணியிருக்காரு. இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா முன்னப்பின நெகோஷியேஷன் பண்ணி வாங்கிக்கலாம். லோன் 50% போய்க்கலாம். 50% லோன் அவைலபிளாக இருக்குது. லேண்ட் அண்ட் பில்டிங் அப்ரூவ்டு. இந்த ப்ராப்பர்ட்டியை நேரில் விசிட் பண்ணுறதுக்கு, மேலும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.